வாக்குத்திருட்டு விவகாரத்தில் ராகுல் காந்தி தெரிவித்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் தேசிய அரசியலில் பெரும் புயலாக மாறியுள்ளது. அது தொடர்பான செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஹரியானாவில் கடந்த ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குத்திருட்டு மூலமே பாஜக வென்றதாக காங்கிரஸ் மக்களவைக் குழு தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் பேசிய அவர் 25 லட்சம் போலி வாக்குகள் பாஜகவுக்கு ஆதரவாக அந்த தேர்தலில் போடப்பட்டதாக கூறினார். அதாவது அங்கு 8 வாக்காளர்களில் ஒருவர் போலி என்றும் ராகுல் விளக்கினார். தபால் வாக்குகள் எண்ணிக்கையும் தேர்தல் முடிவுகளும் பொருந்தி போகவில்லை என்றும் அவர் கூறினார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் காங்கிரஸ் வெல்லும் என கூறிய நிலையில் முடிவு எதிர்மாறாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி தோல்வியை தழுவிவிடும் என்பதை உணர்ந்துவிட்டதால் வாக்குத்திருட்டு புகார்களை ராகுல் காந்தி முன்வைத்து வருவதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா விமர்சித்துள்ளார். முதலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை குறை கூறிய ராகுல் காந்தி தற்போது எஸ்ஐஆர் சிறப்பு திருத்தப் பணிகளை கேள்வி எழுப்புவதாக சாடியுள்ளார். ஒருபுறம் வாக்குத்திருட்டு புகார்களை முன்வைத்து வரும் ராகுல் காந்தி மறுபுறம் எஸ்ஐஆரை எதிர்ப்பது ஏன் என நட்டா கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்குத்திருட்டு புகார்கள் மூலம் நாட்டை சிறுமைப்படுத்தி வருவதாக கூறிய நட்டா இதன் மூலம் இளைஞர்களை தூண்ட முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் பிரேசில் பெண் ஒருவரின் படத்தை பயன்படுத்தி 22 வாக்குகள் செலுத்தப்பட்டதாக ராகுல் காந்தி கூறினார். அந்த பிரேசில் பெண்ணுக்கு வாக்காளர் பட்டியலில் சீமா, ஸ்வீட்டி, சரஸ்வதி என பல பெயர்கள் இடப்பட்டிருந்ததாகவும் ராகுல் விளக்கினார். ஒரே முகவரியில் 500 வாக்காளர்கள் பெயர்கள் இருந்ததாகவும் ஒரு பாஜக பிரமுகர் வீட்டில் 66 வாக்குகள் இருப்பது தெரியவந்ததாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் நேரில் சென்று ஆய்வு செய்தபோது அப்படி யாரும் அங்கு இல்லை என்றும் ராகுல் காந்தி கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் இருந்து கூட பலர் ஹரியானாவில் வாக்களித்ததாக ராகுல் கூறினார். ஹரியானா வாக்காளர் பட்டியலில் தனது புகைப்படம் 22 முறை பயன்படுத்தப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டால் பிரேசில் மாடல் அழகி அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து வீடியோ செய்தி வெளியிட்ட மாடல் அழகி லாரிசா இது மிகவும் மோசமான ஒன்று என குறிப்பிட்டிருக்கிறார். தனது பழைய புகைப்படத்தை பயன்படுத்தி இந்திய தேர்தலில் வாக்களித்துள்ளதை தன்னால் நம்பவே முடியவில்லை என்றும் இந்திய பெண்ணாக தன்னை சித்தரித்து தேர்தலில் சண்டையிடுவதற்கு பயன்படுத்தியுள்ளது மிகவும் விசித்திரமானது என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்கள் தன்னை தொடர்பு கொள்ள முயற்சிப்பதாகவும் லாரிசா தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி கூறுவது போல ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளது. போலி வாக்காளர்கள் வாக்களித்திருந்தால் காங்கிரஸ் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆட்சேபம் தெரிவித்திருப்பார்களே என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறியுள்ளனர். வாக்காளர் பட்டியலில் குறைபாடுகள் இருப்பதாக தேர்தல் ஆணையத்திற்கு எந்த முறையீடும் வரவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர். வாக்காளர் பட்டியலில் போலியான பெயர்கள் நிறைந்திருப்பதாக குற்றம் சாட்டும் ராகுல் காந்தி போலிகளை நீக்கும் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை ஏன் எதிர்க்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வினவியுள்ளனர். ஹரியானாவில் மக்களின் தீர்ப்பு பாஜகவால் திருடப்பட்டுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஹரியானா மாநிலத்தில் வாக்கு திருட்டு நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் பாஜகவின் வாக்கு திருட்டை ராகுல் காந்தி ஆதாரப்பூர்வமாக நிரூபித்துள்ளார் என்றும் பாஜகவின் அண்மை கால தேர்தல் வெற்றிகள் சந்தேகம் தருவதாகவும் விமர்சித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை தேர்தல் ஆணையம் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.